இப்படி அப்பமா உட்காந்து ஸ்டேஜ்ல சண்டை கட்டிக்கிறீங்களே, நீ எப்படி உங்க கட்சி வளரும்? அழகிரியுடைய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அத்தனை பிரச்சனை நடந்தப்ப அழகா கட்சியை தூக்கி எப்படி ஒப்படைக்கணுமோ அந்த மாதிரி ஸ்டாலின் கிட்ட ஒப்படைச்சிட்டு போனவர் கலைஞர். பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஆட்சிக்கு தொடர்ந்தாப்புல ஒரு கூட்டணியில் இருந்ததா வரலாறு சரித்திரமே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஜாதி கட்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. காடுவெட்டி குரு அவர்கள் இருந்த வரைக்கும் கொஞ்சம் அவர் பேசுற பேச்சுக்கள் கொஞ்சம் ஜாதி ரீதியாகவும் பேசுவார் மேடையில. அப்படி பேசுனதே கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தா கட்சியே பார்த்தது. மூத்த பொண்ணான காந்திமதியோட 3வது பையன் தான் இந்த முகுந்தன் பரசுராமன். அவரைத்தான் இளைஞர் அணி தலைவரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ராமதாஸ். எந்த ஒரு மாநாடு போட்டாலும் 10 லட்சம் பேர் சாலிடா வரக்கூடிய கட்சினால ஆட்சியே அமைக்க முடியாததுக்கு காரணம் இதுதான். ஆனா மொத்த கூட்டமும் ஐயாவை அப்படியே ஓரங்கட்டிட்டு அன்புமணி பக்கம் வரும். கட்சியும் அன்புமணி கிட்ட வரும். இதுதான் அவங்களுடைய பிளான். அவங்க போட்ட பிளானை தெளிவா தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில நடந்திருக்கு. அதுல ராமதாஸ் அவர்கள், கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் தமிழக இளைஞரணி தலைவரா ஒருத்தரை நியமிக்கவே அதுக்கு அன்புமணி ராமதாஸ் மறுப்பு தெரிவிக்க மேடையிலேயே ராமதாசும் அன்புமணி ராமதாசும் சண்டை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட சண்டை மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. அன்புமணி எந்திரிச்சு உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. அங்க என்ன நடந்தது, இப்படி நடக்கிற காரணம் என்ன, அப்படி அப்பா மகனுக்குள்ளேயே சண்டை வர்ற அளவுக்கு யார் அப்படி அந்த கட்சியில அனௌன்ஸ் பண்ணார் ராமதாஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ராமதாஸ் அவர்கள் மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் அப்படின்னு ஒருத்தரை அனௌன்ஸ் பண்றாரு. அவர் தான் இனிமேல் இளைஞரணி தலைவர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. அன்புமணிக்கு உதவியாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அன்புமணி இருந்துகிட்டு எனக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா அப்படின்னு ராமதாஸ் சொல்லவே, கட்சிக்கு வந்தே அவன் கட்சிக்கு வந்தே 4 மாசம் தான் ஆகுது, அவனுக்கு அதுக்குள்ள பெரிய பதவியா, இவ்வளவு நாள் கட்சியில இருந்தவங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் சொல்லவே, அதுக்கு ராமதாஸ், நான் என்னோட கட்சி, நான் உருவாக்கின கட்சி, நான் சொல்றது தான் இங்க நடக்கணும், அப்படி நான் சொல்றது சரிப்பட்டு இருக்கிறவங்க இங்க இருங்க, இல்லாதவங்க போயிருங்க, வெளியில போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் பேசியிருக்காரு. உடனே அன்புமணி ராமதாஸ் எழுந்து, நான் பனையூர்ல புது ஆபீஸ் ஒன்று தொடங்கி இருக்கிறேன், அதுக்கு யாரு வேணாலும் வரலாம், அதோட போன் நம்பரும் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நம்பரும், ஒரு லேண்ட்லைன் நம்பரையுமே எந்திரிச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்படி இந்த அளவுக்கு ராமதாஸ் உடனே அன்புமணிக்கு எதிராக இப்படி பேசுற அளவுக்கு யாருக்காக அப்படி பறிஞ்சு பேசியிருக்காருன்னு பார்த்தா வேற யாருக்காகவும் இல்ல. ராமதாஸுக்கு 2 பொண்ணு ஒரு பையன். பையன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அன்புமணி. 2 பொண்ணுல மூத்த பொண்ணான காந்திமதியோட 3வது பையன் தான் இந்த முகுந்தன் பரசுராமன். அவரைத்தான் இளைஞர் அணி தலைவரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ராமதாஸ். அதுக்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்கவே, அதை தாண்டி அன்புமணி ராமதாஸ் இங்கேயும் குடும்ப அரசியலாங்கிற மாதிரியும் விமர்சிச்சிருக்காரு. இதுதான் அங்க நடந்திருக்கு. ஆல்ரெடி பாட்டாளி மக்கள் கட்சி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஜாதி கட்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு காடுவெட்டி குரு அவர்கள் இருந்த வரைக்கும் கொஞ்சம் அவர் பேசுற பேச்சுக்கள் கொஞ்சம் ஜாதி ரீதியாகவும் பேசுவார் மேடையில. அப்படி பேசுனதே கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தா கட்சியே பார்த்தது. அதை தாண்டி அவருடைய இறப்புக்கு பின்னாடி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பெரிய பதவி எதுவுமே கொடுக்கல. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாமகவுக்கு ஒரு பின்னடைவு தான். ஆனா எதுவுமே கொடுக்கல. ஏன்னா குரு இறந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சி எல்லாத்துக்குமான பொதுவான கட்சி ஆயிரும்னு எதிர்பார்த்தாங்க. அதை தாண்டி முக்கியமான பொறுப்புல தலித்தை வச்சாங்க, முக்கியமான பொறுப்புல முஸ்லீமை வச்சாங்க. என்ன பண்ணியும் யாருமே அவரை ஒரு ஜாதி கட்சின்னு சொல்றதுல இருந்து இன்னும் விடவே இல்லை. இன்னுமே ஜாதி கட்சின்னு தான் விமர்சனம் பண்றாங்க. இந்த நிலையில இந்த மாதிரி குடும்ப கட்சியுமாவும் ஆக்கறதுக்கு பாக்குறீங்களா? அதாவது குடும்ப கட்சியா நம்மளுது அப்படின்னு அன்புமணி கேட்டிருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும், அன்புமணி மட்டும் எப்படி வந்தாரு, அன்புமணியும் பையன்தானே, அப்படித்தானே வந்தாரு, இவர் என்ன கட்சி ஆரம்பிச்சா வந்தாருன்னு இருக்கலாம். ஆனா அதுக்காக இன்னும் இருக்கிறவங்களை எல்லாம் பேரம் பேத்தி எல்லாத்தையும் உள்ள சேர்க்க வேணாம் அப்படின்னு அன்புமணி சொன்னதுல நியாயமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, ஜாதி கட்சிங்கிற பேர் வாங்கினதெல்லாம் அவங்க பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஜாதி, அவங்களுடைய ஜாதி கட்சின்னு சொல்ற அந்த ஜாதியை வச்சே அவங்க ஜெயிச்சிருக்க முடியும். ஏன்னா வன்னியருடைய ஓட்டுகள் மட்டும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டுகள் இருக்கு. 2 கோடி ஓட்டுகளை அவங்க டார்கெட் பண்ணியிருந்தாலே ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாம, பொதுவா இருக்கிற மத்த இடைநிலை ஜாதிகள் அத்தனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாம தான் இன்னுமே அவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் வச்சுக்கிட்டு கூட, நீங்க நல்லா பாத்துக்கோங்க, எந்த கட்சி மீட்டிங்கை விட அவங்க கட்சிக்கு அவ்வளவு கூட்டம் கூடும். எந்த ஒரு மாநாடு போட்டாலும் 10 லட்சம் பேர் சாலிடா வரக்கூடிய கட்சினால ஆட்சியே அமைக்க முடியாததுக்கு காரணம் இதுதான். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஆட்சிக்கு தொடர்ந்தாப்புல ஒரு கூட்டணியில் இருந்ததா வரலாறு சரித்திரமே கிடையாது. ஒரு கட்சிக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி, ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சின்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது மக்கள் மத்தியில என்ன ஏற்படுத்தும்? ஒரு பொதுமக்கள், நீங்க ஜாதி ரீதியா, உணர்வு ரீதியா அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்கள விட்டுருங்க. மத்த பொதுமக்கள் ஓட்டு போடுறவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தோணும்? இவன் எப்படி இருந்தாலும் அடுத்த தடவை அடுத்த கூட்டணிக்கு போயிடுவான். காசு இங்க 1000 கோடி கொடுத்தா போயிடுவான், அங்க 2000 கோடி கொடுத்தா போயிடுவான், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலையபிலிட்டி போகும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இவ்வளவு நாள் இத்தனை மூத்த அரசியல்வாதியா இருந்து ராமதாஸ் கூட யோசிச்சு பார்த்ததே இல்லையா?
சரி அப்படி மாத்தி மாத்தி கூட்டணி வச்சாங்க. ஒரு திராவிட கட்சிகள் 2 கூடயும் மாத்தி மாத்தி கூட்டணி வச்சாங்க. சரி வச்சுட்டு போங்க. அது கூட விட்டுறலாம். ஆனா போன தடவ போய் பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க பாருங்க. உச்சகட்டம் பெஸ்ட் வேற லெவல். அதாவது அன்புமணி ராமதாஸுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் கூட ஜெயிக்க முடியாததுக்கான ஒரே காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சதுதான். இப்படி மாறி மாறி இந்த தடவை பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க போல பொதுக்குழு கூட்டத்துல. இந்த மாதிரி மாறி மாறி ஏன்னா ஒரு கட்சியில தொடர்ந்து அதை இருந்ததா சரித்திரமே கிடையாது. இப்படி மாறி மாறி இருந்தா உங்க மேல என்ன ரிலையபிலிட்டி வரும்னு மக்கள் விமர்சிக்கிற இந்த வேலையில இப்படி அப்பமா உட்காந்து ஸ்டேஜ்ல சண்டை கட்டிக்கிறீங்களே, நீ எப்படி உங்க கட்சி வளரும்? நீங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வர்றீங்களே திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துல தாத்தா, அப்புறம் அவருடைய பையன், இப்ப அவருடைய பையன் அடுத்தது ஆட்சிக்கு வர போறாருன்னு தொடர்ந்து தான் நடக்குது. இவங்க ஒரு 75 வருஷமா எப்படி குடும்பத்த கொண்டு வர்றாருங்கிறது கூடவா உங்களுக்கு தெரியாது? இதுக்கு வரைக்கும் எப்பாவது ஒரு ஒரு கலைஞர் அவர்களோ, இல்ல ஸ்டாலினுமோ 2 பேரும் ஒரு ஸ்டேஜ்ல சண்டை கட்டியிருக்காங்களா? இல்ல இப்பதான் ஸ்டாலினும், உதயநிதியும் ஸ்டேஜ்ல ஒரு பொதுவெளியில ஏதாவது ஒரு முகம் சுளிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம கலைஞர் அவர்களுடைய குடும்பம் பெருசு. ரொம்ப பெரிய குடும்பம். அழகிரியுடைய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அத்தனை பிரச்சனை நடந்தப்ப அழகா கட்சிய தூக்கி எப்படி ஒப்படைக்கணுமோ அந்த மாதிரி ஸ்டாலின் கிட்ட ஒப்படைச்சிட்டு போனவர் கலைஞர். ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்குமே முரண்பாடு உண்டு. உடனே இவ்வளவு சீக்கிரம் மந்திரி பதவி கொடுக்கணும்னு ஸ்டாலின் அவர்கள் விரும்பவும் இல்ல. அடுத்தது 2026ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் பட்சத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக போறார். அதையும் ஸ்டாலின் விரும்ப மாட்டார். ஆனா அவருடைய விருப்பத்தை கேட்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் ரெடியா இல்ல. அவங்களுக்குள்ளேயும் சின்ன முரண் இருக்கு. ஆனா என்னைக்காவது வெளியே காட்டியிருக்காங்களா? என்னைக்காவது அப்பான்னு பேசியிருக்காரா ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின்? அப்படியே பேசுற ஃப்ளோல ஒரு தடவை அப்பான்னு வந்தாலும் அடுத்த வார்த்தை தலைவர்னு சொல்லுவாரு. அவரை பார்த்தாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ராமதாசோ, அன்புமணி ராமதாசோ திருந்த வேண்டாமா? ராமதாஸுக்கு அதாவது உதயநிதி கூட கம்பேர் பண்ணும்போது அன்புமணிக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உதயநிதி கையாளுற அந்த இது கூட அன்புமணிக்கு வரலையே. நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னைக்குமே நம்ம ஒரு சைடு மட்டும் பார்க்கறது இல்ல. என்னைக்குமே நாணயத்துக்கு 2 பக்கம் 2 சைடும் பார்க்கணும். இன்னொரு ஆங்கிளும் எங்களுக்கு தோணுது. இது என்னன்னா வேற எதுவும் கிடையாது. ஸ்டேஜ்ல நடத்தப்பட்ட இந்த சண்டை இது ஒரு நாடகமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு தாட் இருக்கு, ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா டவுட் என்ன ஸ்ட்ராங்காவே தோணுது. என்ன காரணம்னா அதாவது ராமதாஸ் அவர்களிடமிருந்து அன்புமணி கிட்ட கட்சி வரணும். இனி ராமதாஸ் தொடர முடியாது. கண்டிப்பா அன்புமணி தான் தலைவராக போறாரு. ஆனா எல்லாத்துக்கும் ராமதாஸ் தான் இது வரைக்கும் தலைமை தாங்கி நடுவில் உட்கார்ந்துருக்காரு. ராமதாஸ் கிட்ட இருந்து வெளியில அப்படியே ராமதாஸ் இந்த கட்சியை விட்டுட்டு போயிட்டு அப்படியே அன்புமணியை தொண்டர்கள் ஃபாலோ பண்ற அளவுக்கு இவங்க ஒன்றும் அத்தனை தடவை ஆட்சி அமைக்கல. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். கலைஞர்கிட்ட இருந்து அப்படியே ஸ்டாலின் கிட்ட இருந்து அப்படியே உதயநிதி ஸ்டாலினுக்கும் கட்சி வர்ற காரணம் என்னன்னா அவங்க ஆட்சி ஆண்டிருக்காங்க. ஆண்ட கட்சி கண்டிப்பா தொண்டர்கள் தொடர்ந்து வருவாங்க. ஆனா பாமகவை பொறுத்தவரையில் அப்படி வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை கூட ஆட்சியே பிடிக்கல, ஒரு பதவியில் இல்ல. அப்படி இருக்கிற கட்சியை ராமதாஸ் கிட்ட இருந்து அப்படியே ஒரு டிரான்சிஷன் அன்புமணிக்கு வராது. அப்படிங்கிறதுனால இதை திட்டமிட்டு உள்ளேயே 2 பேரும் அடிச்சுக்கிட்டா இப்ப எல்லாரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தா சொல்லுங்க. நீங்க நியாயமா எங்க போவீங்க? நிச்சயமா இனி ராமதாஸ் சைடு போக மாட்டீங்க. அன்புமணி சைடு தானே போவீங்க. சோ அன்புமணி சைடு மக்களை கூட்டுறது. ஏன்னா இது என்னமோ ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்ச மாதிரி எழுந்திருச்சு டக்குன்னு பனையூர்ல இன்னொரு ஆபீஸ் போட்டிருக்கேன், நீ பாக்குறவங்க அங்க பார்க்கலான்னு அன்புமணி சொல்றாருன்னா இது பக்கா தெரிஞ்சே நடத்தப்பட்ட நாடகம் மாதிரி எங்களுக்கு தோணுதுங்க. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். இது சொன்னா உங்களுக்கு சிறப்பா தெளிவா புரிஞ்சிடும். சூரிய வம்சம் படம் நம்ம பார்க்காத ஆளுங்களே இருக்க மாட்டோம். ஏன்னா வாரம் ஒரு தடவை கேடிவில போட்டுக்கிட்டு இருக்காங்க, சன் டிவில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா பார்த்திருப்போம். அந்த படத்துல வர்ற சின்ராஜ் கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ணுவோமா, இல்ல சக்திவேல் கவுண்டர் கேரக்டர் ஃபாலோ பண்ணுவோமா? நிச்சயமா சின்ராஜ் கேரக்டர் தான் ஃபாலோ பண்ணுவான். சின்ராஜ் கேரக்டர் மேலதான் ஒரு பரிதாபம் வரும். அவரைத்தான் நம்ம ஒரு ஹீரோவா பார்ப்போம். அந்த மாதிரி தான் இப்போ சின்ராஜ் கேரக்டர் மாதிரி அன்புமணி அமைதியா நிற்பாரு போறமா. ஆனா மொத்த கூட்டமும் ஐயாவை அப்படியே ஓரம் கட்டிட்டு அன்புமணி பக்கம் வரும். கட்சியும் அன்புமணி கிட்ட வரும். இதுதான் அவங்களுடைய பிளான். அவங்க போட்ட பிளானை தெளிவா தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, இல்லை நான் சொன்னதுல வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.